வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, ஒரு தாய் ஒரு மகள் கதையின் முதல் பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரே ராத்திரியில் தன் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது என்பதை அறியாதவளாக சான் பிரான்சிஸ்கோவில் கோல்டன் கேட் பாலத்தை தாண்டி காரை ஓட்டிக் கொண்டிருந்தாள் பேஜ். பாலத்தின் கீழே ஓடும் தண்ணீர் பார்க்க பார்க்க பிரமிப்பை கொடுத்தது. அது ஓர் இனிமையான மாலை நேரம். ஏப்ரல் மாதத்து சனிக்கிழமை. பட்டு போன்ற காற்று கன்னங்களை வருடி கொண்டிருந்தது. நாள் பூரா வெளியிலேயே சுற்றி கொண்டிருக்கலாம் போல ஆசை ஏற்படுத்தக்கூடிய உல்லாசமான பருவநிலை. பக்கத்தில் இருக்கும் மகன் ஆண்ட்ரூவை ஓரக்கண்ணால் கவனித்தாள். போன வாரம்தான் அவனுக்கு 7 வயதாகி இருந்தது. அவளைப் போலவே அவனுக்கும் கருத்த முடி. தலையில் அணிந்திருந்த பேஸ்பால் குல்லாவை எடுத்ததும் முடி சிலிர்த்து கொண்டு நின்றது. முகம் பூரா திப்பி திப்பியாக புழுதி விளையாடி விட்டு வந்த களைப்பு தீர சீட்டில் ஹாயாக சாய்ந்து உட்கார்ந்திருந்தான். அவனுக்கும் அவன் அம்மாவுக்கும் இடையே உள்ள பாசமும் பந்தமும் பார்த்த மாத்திரத்திலேயே தெரிந்தன. இன்று உன் ஆட்டம் பிரமாதம் ஆன்டி. அந்த பந்தை என்ன அருமையாக கேட்ச் பிடித்தாய் என்று மகனை பாராட்டினாள் பேஜ். அவனுடைய விளையாட்டுகளுக்கும் சரி, பள்ளிக்கூட நாடகங்களுக்கும் சரி, அவளும் கூடவே போய் இருப்பது வழக்கம். அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆண்ட்ரூவுக்கும் தான். அந்த பந்தை அநேகமாய் கோட்டை விட்டு விட்டோம் என்றே நான் நினைத்தேன் அம்மா என்று கூறி சிரித்தான் ஆண்டி. அவனுடன் சேர்ந்து பேஜும் சிரித்தாள். கணவன் பிராடும் இப்போது இங்கே இருந்தால் எவ்வளவு நன்றாயிருந்திருக்கும் என்ற ஏக்கமும் மனசின் ஆழத்தில் ஏற்பட்டது. இப்போதெல்லாம் சனிக்கிழமை சாயங்காலங்களில் பிராட் வீட்டில் இருப்பது கிடையாது. எப்போதும் வேலை என்று வெளியூர் போய் விடுகிறான், அல்லது சிநேகிதர்களுடன் கால்ஃப் விளையாட கிளம்பி விடுகிறான். சனி ஞாயிறுகளில் பேஜுக்கு ஒழிவே கிடையாது. ஆண்டியுடன் விளையாட்டு மைதானத்துக்கு செல்ல வேண்டியிருக்கும், அல்லது மகள் ஆலிசன் எங்கெங்கோ மூலை முடுக்குகளில் நடக்கும் நீச்சல் போட்டிகளுக்கு போகும்போது துணையாக பேஜும் போக வேண்டும், அல்லது அவர்களுடைய செல்ல நாய் லிஸ்ஸிக்கு ஏதாவது காயம்பட்டு அதை டாக்டரிடம் காட்ட வேண்டியிருக்கும், அல்லது குழாயில் தண்ணீர் வராது, கூரையில் ஒழுகும். இதையெல்லாம் சரி செய்வதிலேயே பேஜுக்கு நேரம் சரியாகி விடுகிறது. கணவன் ஊரில் இருக்கும் நாட்களில் கூட அவனுடன் சிறிது நேரம் அந்தரங்கமாக இருப்பதென்பது ராத்திரியில் குழந்தைகள் தூங்கிய பிறகுதான். கல்யாணமாகி 15 வருடமாகிறது. இன்றைக்கும் பிராடிடம் அவளுக்கு கொள்ளை காதல். முன்பு அவள் நியூயார்க் நிறுவனம் ஒன்றில் கலை பிரிவில் பணியாற்றி வந்தாள். இப்போது எந்த வேலையிலும் இல்லை. ஆனால் ஓவியங்கள் வரைவதை விடவில்லை. ஆண்டியும் ஆலிசனும் படிக்கும் பள்ளிக்கூடங்களில் அவள் வரைந்த ஓவியங்களை சிறப்பாக மாட்டி வைத்திருக்கிறார்கள். ஆலிசனின் அறையில் கூட ஒரு நீச்சல் குளத்தை சுவர் ஓவியமாக வரைந்து தந்திருக்கிறாள். காரை ஓட்டிக்கொண்டிருந்தவள், ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா ஆண்டி என்றாள் மகனிடம். ஓ எஸ் என்று வாயெல்லாம் பல்லாக சிரித்தான் ஆண்டி. வாயெல்லாம் பல்லாக என்று சொல்வது தப்பு. வாயில் பல்லை காட்டிலும் ஈறுதான் அதிகம் தெரிந்தது. சாக்லேட் சாப்பிட்டு சாப்பிட்டு உன் பல்லெல்லாம் கெட்டுவிட்டது. பல் டாக்டரிடம் அழைத்து போய் பல் மாட்டப் போகிறேன் என்றாள் பேஜ். ஐயையோ வேண்டாமா என்று மறுபடியும் சிரித்தான் அவன். காரை நிறுத்தி அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாள் பேஜ். அவன் ஆனந்தமாக சாப்பிடுவதை பார்க்க அவளுக்கும் ஆனந்தமாக இருந்தது. மகனை முத்தமிட்டாள். ஐஸ்கிரீம் அவள் முகம் பூரா ஒட்டி கொண்டது. வந்து அம்மா என்று ஏதோ பேச முயன்று நிறுத்தி கொண்டான் ஆண்டி. என்ன கண்ணா, உனக்கு இன்னொரு பாப்பா பிறக்குமா அம்மா? சிரிப்பை அடக்கி கொண்டாள் பேஜ். ம் என்றாள். நிறைய குழந்தைகள் பெற்றுக்கொள்ளத்தான் அவளுக்கு ஆசை. ஆனால் 2 போதும் என்று பிராடு சொல்லிவிட்டான். எதற்கு இப்படி திடீரென்று கேட்கிறாய் ஆண்டி? என் சிநேகிதன் டாமியோட அம்மாவுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. 2 குழந்தை. அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். 2 குழந்தையும் நல்ல குண்டு. ஏம்மா, நான் பிறக்கிறப்ப குண்டா இருந்தனா? ரொம்ப குண்டாக இல்லை, ஆனால் பரவாயில்லை என்றாள் பேஜ். உண்மையில் ஆண்டி 8 மாதத்திலேயே பிறந்து விட்டதால் 3 பவுண்ட் எடை கூட இருக்கவில்லை. 2 மாத காலம் இன்குபேட்டரில் வைத்திருந்தார்கள். பிறகு நன்றாய் வளர ஆரம்பித்து விட்டான். வீட்டை அடைந்த போது வாசலில் பிராடின் கார் நிற்பதைக் கண்டாள். அவளுக்கு முன்பே வந்துவிட்டான். இன்று நீ அசத்தலாய் விளையாடியதை அப்பாவிடம் போய் சொல்லு.
என்று ஆண்ட்ரூவை அனுப்பிவிட்டு காரை பூட்டிவிட்டு பின்னாலேயே போனாள் பேஜ். வாசல் புறம் புல்வெளியில் ஆலிசனின் சைக்கிள் மல்லாக்க கிடந்தது. சமையல் அறைக்கு வெளியே இருந்த நாற்காலியில் டென்னிஸ் மட்டையும் பந்துகளும் கிடந்தன. உள்ளே ஆலிசன் யாருடனோ டெலிபோனில் பேசிக் கொண்டிருந்தாள். 15 வயதான பெண்ணை பார்க்கும் போதெல்லாம் பேஜுக்கு பெருமையாயும் இருக்கும், சங்கடமாகவும் இருக்கும். ஆலிசன் நல்ல அழகு, உருவத்தை பார்த்தால் வாலிப்பாக வளர்ந்த யுவதி. ஆனால் உள்ளத்தால் சிறுமிதான். எப்போதும் அவளிடம் ஒரு பரபரப்பு, ஏதாவது பேச்சு, ஏதாவது காரியம். அதற்கு லேட்டாகிவிட்டது, இதற்கு நேரமாகிவிட்டது, இந்நேரம் நான் அங்கே இருந்திருக்க வேண்டும், எங்கே போயிருக்க வேண்டும். இப்படியே ஓட்டம் ஓட்டம் ஓட்டம்தான். சுறுசுறுப்பான புத்திசாலி பெண். நடுநடுவே குழந்தைத்தனமான காரியங்கள் செய்துவிட்டு அம்மாவிடம் செமத்தியாக திட்டு வாங்கிக் கொள்வாள். 2 பேரும் காச் மூச்சென்று சண்டை போட்டுக் கொள்வது சகஜம். ஆனால் ஆலிசன் அறிவுள்ள பெண். கொஞ்ச நேரத்தில் மனம் மாறி அம்மாவின் பேச்சுக்கு கட்டுப்படுவாள். தம்பி ஆண்டியிடம் உயிர். அவளுக்கு 8 வயதாய் இருந்தபோது ஆண்டி பிறந்தான். குழந்தை பிழைக்குமோ பிழைக்காதோ என்று அப்பா அம்மாவை போலவே அவளும் தவித்திருந்தாள். ஆஸ்பத்திரியில் இருந்து குழந்தை வீட்டுக்கு வந்ததுமே ஆசையுடன் ஓடி வந்து அதை தூக்கி கொண்டாள். கீழே விடவே இல்லை. அன்று முழுதும் அதை எடுத்துக்கொண்டு வீடு பூரா சுற்றினாள். பிறகு கூட பல நாட்கள் தன் படுக்கையிலேயே தம்பி பாப்பாவை வைத்து கொண்டிருப்பது அவள் வழக்கமாக இருந்தது. ஆன்ட்டியும் அவள் கழுத்தை கூட்டிக் கொண்டு நிம்மதியாக தூங்குவான். அம்மாவுக்கு தெரியாமல் சாக்லேட், விளையாட்டு பொருள்களை வாங்கி வந்து தம்பிக்கு கொடுப்பாள் ஆலிசன். வீட்டுக்குள் நுழைந்தாள் பேஜ். இரவு சாப்பாட்டுக்காக அடுப்பில் ஏதாவது வைத்துவிட்டு கணவனின் அறைக்கு போக வேண்டும் என்று நினைத்தவளாக சமையல் அறைக்குள் அவள் நுழையவும் ஆலிசன் டெலிபோனை வைத்துவிட்டு அம்மாவை பார்த்து புன்முறுவல் செய்யவும் சரியாயிருந்தது. என்னென்ன பண்ணினா இன்று என்றாள் பேஜ். என் சிநேகிதி க்ளோவும் நானும் டென்னிஸ் ஆடினோம். இன்னும் சில பேர் வந்திருந்தார்கள். டபிள்ஸ் ஆடினோம். அப்புறம் ஸ்விம்மிங்கிற்கு போய்விட்டு வந்தேன் என்றாள் ஆலிசன். இப்படியெல்லாம் வசதியான வாழ்க்கை கிடைத்திருப்பதை பற்றி ஆலிசன் பெரிதாக நினைப்பது கிடையாது. சகஜமான விஷயம் மாதிரி பேசுவாள். பேஜும் பிராடும் அமெரிக்காவின் வெவ்வேறு பகுதிகளில் பிறந்து ஓரளவு கஷ்டத்துடன் வளர்ந்து முன்னேறியவர்கள். ஆனால் ஆலிசனும் ஆன்ட்டியும் பிறக்கும் போதே தங்க மாநிலம் என்று புகழ் பெற்ற கலிபோர்னியாவில் வசதியாக பிறந்து வளர்ந்திருக்கிறார்கள். சில சமயம் பேஜுக்கு பொறாமையாக கூட இருப்பதுண்டு குழந்தைகளை எண்ணி. ஆனால் அவர்களுக்கு இப்படிப்பட்ட வசதியான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்றுதான் அவள் ஆசைப்பட்டாள். பத்திரமான, சௌகரியமான, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும். அவர்கள் மனசுக்கு வருத்தமோ உடலுக்கு தீங்கோ ஏற்படாமல் பாதுகாப்பு தரும் வாழ்க்கை. அதுதான் பேஜ் விரும்பியது. ராத்திரி எங்கேயாவது வெளியே போகப் போகிறாயா ஆலி என்று மகளை கேட்டாள் ஆலிசன். எங்கும் போவதாக இல்லை என்றால் ஆண்ட்ரோவை பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு கணவனுடன் கொஞ்சம் வெளியே போய் வரலாமே என்று அவளுக்கு ஆசை. ஆமாமா, க்ளோவின் வீட்டுக்கு போகப் போகிறேன். அவள் அப்பா என்னையும் க்ளோவையும் டின்னருக்கு அழைத்து போகிறேன் என்றார். சாப்பிட்ட பிறகு சினிமாவுக்கு போகப் போகிறோம் என்றாள் ஆலிசன். சற்று ஏமாற்றமாக இருந்தாலும் சரி என்றாள் பேஜ். அம்மா, உன் காஷ்மீர் வெல்வெட் ஸ்வெட்டரை இன்று போட்டுக்கொண்டு போகட்டுமா? அந்த கருப்பு ஸ்வெட்டர் தானே, தாராளமா எடுத்துக்கொள் என்றவள். எத்தனை மணிக்கு நீ புறப்பட வேண்டும் என்றாள். 7 மணிக்கு வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறேன். மகளின் கரிய பெரிய கண்களை நேருக்கு நேராக சந்தித்தாள் பேஜ். அந்த கண்களில் இன்னதென்று சொல்ல முடியாத ரகசியம் ஒளிந்திருப்பது போல் தோன்றியது. தாயிடம் பகிர்ந்து கொள்ள முடியாத ஏதோ ஓர் எண்ணம், என்னவோ மர்மம். மறு வினாடியே அது மறைந்து விட்டது. 11 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துவிட வேண்டும் என்றாள் பேஜ். வழக்கமான கட்டளைதான் அது. அம்மாம்மா, என்னம்மா நீ? படம் முடிய லேட்டானால்? சரி, 11:30, அதுக்கு மேல் ஆகும் என்று தோன்றினால் சினிமாவுக்கே போக வேண்டாம், வீட்டுக்கு வந்துவிடு. தேங்க்ஸ்மா என்றாள் ஆலிசன். காரில் நான் கொண்டு போய் விடட்டுமா? வேண்டாம்மா, க்ளோவின் வீடு பக்கத்துல தானே, நான் நடந்தே போய்கொள்கிறேன். தோளின் இருபுறமும் சுருள் சுருளாக கூந்தல் பொங்கி வழிய வெள்ளை ஸ்கர்ட்டும் அதன் மீது இறுக்கமான கருப்பு ஸ்வெட்டரும் அணிந்து புறப்பட தயாரானாள் ஆலிசன். மணி 6. அழகு தேவதையாக திகழும் பெண்ணையே கண் கொட்டாமல் பார்த்தாள் பேஜ். அழகான பெண், அழகான பையன், அழகான கணவன், இனிமையான குடும்பம்,
நினைக்கையிலேயே பேஜின் மனதில் ஒரு பரவசம் படர்ந்தது. ஆனால் ஒரே ஒரு கொடிய இரவில் இந்த ஆனந்தம் அத்தனையும் நாசமாகப் போகிறது என்று அவளுக்கு அப்போது தெரியாது. மகளையே பார்த்து கொண்டு நின்றிருந்த பேஜுக்கு பிறகுதான் கணவனின் ஞாபகம் வந்தது. பிராட் என்னதான் பண்ணி கொண்டிருக்கிறார்? குரலையே காணோமே. அவனுடைய அறையை நோக்கி நடந்தாள். பிராட் தன் பெட்டியில் துணிமணிகளை எடுத்து வைத்துக் கொண்டிருப்பதை கண்டதும் ஏமாற்றமாக இருந்தது. வெளியூர் பயணம். ஞாயிற்றுக்கிழமைகளில்தான் பிராட் வெளியூர் புறப்படுவது வழக்கம். இந்த வாரம் சனிக்கிழமையே கிளம்புகிறாரே. ஒரு பெருமூச்சுடன் நின்றாள். கணவனை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் இப்போதுதான் முதல் தடவை பார்க்கிற மாதிரி அவனுடைய அழகு அவளை அசத்தும். இன்றும் அப்படித்தான். 6 அடி உயரம், செதுக்கிய சிற்பம் மாதிரி முகவெட்டு, குட்டையாக வெட்டப்பட்ட கருத்த முடி, பெரிய கண்கள், அகன்ற தோள்கள், குறுகிய இடை, நீண்ட கால்கள், இத்தனையும் கூட அந்த கவர்ச்சியான புன்னகை. அவன் புன்னகை செய்தால் போதும், பேஜ் பனிக்கட்டியாய் உருகி விடுவாள். இருந்தாலும் கூட சில சமயங்களில் அவனுக்கும் தனக்கும் இடையே ஏதோ ஒரு பிளவு, என்னவோ ஒரு தடை இருப்பது போல ஒரு பயம் ஏற்படுவதுண்டு. ஒரு நீண்ட தூர ஓட்டப்பந்தயத்தில் இருவரும் தினம் தினம் கலந்து கொண்டு ஓடிவிட்டு சாயந்தரம் மூச்சை இறைக்க இறைக்க சந்திக்கிற மாதிரி ஒரு பதைப்பு. எப்போதும் அவனுக்கு ஒரு அவசரம். என்னை அங்கே இறக்கிவிடு, அதை எடு, இதை வை, என்னோட இது எங்க, அது எங்க, எப்போது, என்ன, எப்படி, இதுவே வாழ்க்கையாகிவிட்டது என்று பேஜ் நினைத்து கொள்வாள். மணி 6:15 ஆகிக் கொண்டிருந்தது. பெட்டியை படுக்கை மீது வைத்து கொண்டு துணிகளை அடுக்கிக் கொண்டிருந்த பிராட் பேஜ் வருவதை கண்டதும் எழுந்து மெதுவே முறுவல் செய்தான். அவளுக்காக ஸ்பெஷலாய் வெளிப்படுத்தும் புன்சிரிப்பு. ஆண்ட்ரூ இன்றைக்கு விளையாட்டில் பீத்து கட்டிவிட்டானாமே என்றான் அவன். மகனின் பேஸ்பால் விளையாட்டை பார்க்க ஒரு நாள் கூட அவன் போவது கிடையாது. ஆண்ட்ரூவை அழைத்து போவதும் அழைத்து வருவதும் பேஜ் தான். பிராடுக்கு நேரமே கிடையாது. சதா பிஸி. உங்கள் பிள்ளைதான் இன்றைக்கு அங்கே ஹீரோ என்றவள் கணவனை நெருங்கி முத்தமிட்டாள். அவனுடைய உயரத்துக்கு சரியாக நுனிக்காலில் எம்பி நிற்க வேண்டியிருந்தது. அவன் வெளியூருக்கு புறப்படுகிறான் என்ற எண்ணம் மனசை உறுத்தினாலும் ஒருவேளை நாளைக்கு புறப்படுவதற்காக இன்றைக்கே பெட்டியை எடுத்து வைத்துக் கொள்கிறானோ என்னவோ என்று ஒரு நப்பாசை. தோட்டத்துக்கு போய் திறந்த வெளியில் அடுப்பு மூட்டி ஏதாவது செய்யலாமா சாப்பிட என்று கேட்டாள் அவனிடம். இன்று வெதர் ரொம்ப அருமையாக இருக்கிறது. நான், நீங்கள், ஆண்ட்ரூ 3 பேர்தான். ஆலிசன் அவள் சிநேகிதி வீட்டுக்கு போகிறாள். பிராட் அவளை மறுபடி முத்தமிட்டு, சாரி டார்லிங், நான் கிளீவ்லண்டுக்கு புறப்படணும். நாளை ராத்திரி ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் கிடைக்கவில்லை. அதனால் இன்றைக்கே கிளம்புகிறேன். 9 மணிக்கு ஃப்ளைட், 7 மணிக்கெல்லாம் புறப்பட வேண்டும் என்றான். இது எதிர்பார்த்ததுதான். எனினும் பேஜ் மனம் நொந்தாள். இன்றிரவும் நாளையும் அவனுடன் இருக்க அவள் ஆசைப்பட்டிருந்தாள். தோட்டத்தில் பால் நிலா பளபளத்தது. இருவருமாக அங்கே உட்கார்ந்து கொண்டு ராத்திரி பூரா பேசிக்கொண்டிருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது நடக்கவில்லை. சலிப்புடன் நாற்காலியில் உட்கார்ந்தாள். பேபி, ரொம்ப சாரி என்றான் அவன். அவள் நாற்காலியின் கைப்பிடியில் அமர்ந்து, பரவாயில்லை என்றாள் பேஜ். காலையில் இருந்து நான் உங்களையே நினைத்து கொண்டு உங்களுடன் இருக்கலாம் என்று. சரி, அதனால் என்ன என்று புன்னகையை வரவழைத்து கொண்டு கூறினாள். இப்படி பெருந்தன்மையாக விட்டு கொடுப்பது அவளுக்கு பழக்கமாகிவிட்டது. இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் அவன் பிரிவு வேதனைதான். பிராட் ஒரு விளம்பர ஏஜென்சியில் வேலைக்கு இருந்தான். அங்கே அவனை சக்கையாக பிழிந்தெடுத்தார்கள். காரணம், அவன்தான் அவர்களுடைய கவர்ச்சி நட்சத்திரம். விளம்பரதாரர்களை வசியம் செய்து வளைத்து பிடிப்பதிலும் பிடித்தவர்களை தக்க வைத்துக் கொள்வதிலும் அவனுக்கு நிகர் அவன்தானாம். ஆட்டுக்குட்டியை இழுத்து வருகிற மாதிரி வாடிக்கையாளர்களை அவன் இழுத்து வருகிறான் என்று கதை கதையாக சொல்வார்கள். கிளீவ்லண்டில் பொழுதுபோக்க எதுவுமே கிடையாது. பாவம், உங்களுக்கு போரடிக்கும், அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் என்றாள் பேஜ் அனுதாபத்துடன். ஏதோ ஒரு வழியாய் பொழுது போய்விடும் என்றான் பிராட். நான் சந்திக்க போகிற கம்பெனியின் அதிபருடன் கால்ஃப் விளையாடப் போகிறேன். மத்தியானம் அவருடன் போனில் பேசினேன். நாளை காலை கால்ஃப் கிளப்புக்கு வர சொல்லியிருக்கிறார் என்று சொன்னவாறு அவள் உதட்டில் அழுத்தமாக முத்தமிட்டான். அவள் உடம்பெங்கும் பரவசம் சிலிர்த்தோடியது. உன்னோடும் குழந்தைகளோடும் இருக்கணும் என்றுதான் எனக்கும் ஆசை என்று அவன் சொல்ல, எப்பவும் உங்களுக்கு குழந்தைகள் தான், நான் முக்கியமில்லை என்று பேஜ் சிணுங்க அவன் சிரித்தான்.
2 நாள் பொறுத்துக்கொள், செவ்வாய்க்கிழமை ராத்திரி வந்து விடுவேன் என்று அவன் சொல்லிக் கொண்டிருந்த போது ஆண்ட்ரூ கதவை மடால் என்று திறந்து கொண்டு உள்ளே ஓடி வந்தான். அம்மா அம்மா, இந்த அல்லி பாட்டுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸை சாப்பிட்டு விட்டு டப்பாவை அப்படியே திறந்து போட்டுவிட்டு போய்விட்டாள். லிஸ்ஸி எல்லாத்தையும் தின்னுட்டுருச்சு. போச்சு போச்சு, சமையலற பூர்வா வாந்தி எடுக்க போகுது, வாமா சீக்கிரம் என்றான். லிஸ்ஸிக்கு அப்படி ஒரு கெட்ட பழக்கம். எதை வேண்டுமானாலும் தின்னும், ஆனால் ஜீரண சக்தி கிடையாது. தோ வருகிறேன் என்று பேஜ் புறப்பட்ட போது ரகசியமாய் செல்லமாய் அவளுடைய பின்புறத்தில் ஒரு தட்டு தட்டி அனுப்பி வைத்தான் பிராட். ஆண்ட்ரூ சொன்னது போலவே சமையல் அறையில் ஒரே கலேபரம். தரையெங்கும் உருளைக்கிழங்கு வறுவல் கொட்டி கிடக்க கடைசி துண்டுகளை வேக வேகமாக விழுங்கிக் கொண்டிருந்தது லிஸ்ஸி. சீ, ஓ, பன்றி பன்றி என்று திட்டி அதை வெளியே விரட்டிவிட்டு தரையை சுத்தம் செய்தாள் பேஜ். பிராட் கிளீவ்லண்டுக்கு போகாமல் இன்று இங்கே இருந்திருக்க கூடாதா என்ற ஏக்கம் மறுபடி ஏற்பட்டது. அதென்னவோ அவர்களுடைய வாழ்க்கை அவர்களை தவிர மற்ற எல்லோருக்கும் சொந்தம் என்று ஆகிவிட்டது. பிராட் இல்லாமல் வீட்டில் தங்கவே அவளுக்கு பிடிக்கவில்லை. ஆண்ட்ரூவை பார்த்து, அப்பா கிளீவ்லண்டுக்கு போகிறார், ஆலிசனும் இருக்க மாட்டாள், நாம் 2 பேரும் ஹோட்டலுக்கு போய் பீஸா சாப்பிடலாமா, என்ன சொல்கிறாய் என்றாள். ஓ, ஜோராய் என்றான் ஆண்ட்ரூ. மகிழ்ச்சியில் அவன் முகம் மலர்ந்தது. மணி 6:30. கையில் சூட்கேஸுடன் வெளியே வந்தான் பிராட். கருநீலத்தில் டபுள் பிரஸ்டட் பிளேசரும் பீச் ஸ்லாக்கும் அணிந்திருந்தான். நீல ஷர்ட்டின் காலர் வெளியே துருத்தி கொண்டிருந்தது. எவ்வளவு இளமையாக, எத்தனை அழகாக இருக்கிறார் என்று நினைத்த போது தான் களைத்து கிழவியாகிவிட்ட மாதிரி ஒரு வருத்தம் ஏற்பட்டது. வெளி உலகத்தில் சுற்றுவதென்ன, வாடிக்கையாளர்களை சந்திப்பதென்ன, பிசினஸ் மீட்டிங்குகளில் பங்கேற்பதென்ன என்ற கணவனின் வாழ்க்கையே தனி. இங்கே அடுப்பங்கரையில் அடைந்து கொண்டு துணிமணிகளுக்கு இஸ்திரி போட்டுக்கொண்டு குழந்தைகளை கொண்டு போய் விடுவதும் அழைத்து வருவதுமாக நம் வாழ்க்கை தனி. பிராட் கொஞ்சம் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன். ஆனால் அப்பாவிடம் பைசா எதிர்பாராமல் முழுக்க முழுக்க உழைத்தே முன்னுக்கு வந்தவன். அவன் வேறெங்கும் போய்விடக் கூடாதென்று அலுவலகத்தில் எல்லா வசதிகளும் செய்து கொடுத்திருக்கிறார்கள். முதல் வகுப்பு விமான பயணம், முதல் தர ஹோட்டல்களில் தங்கும் வசதி, எப்போதும் அவனுக்கு மவுசு, எப்போதும் அவனை சுற்றி 4 பேர். அவர் அப்படி இருக்கிறார். நாம் பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் மண்ணாங்கட்டி மாதிரி உட்கார்ந்திருக்கிறோம் என்று பேஜ் சில சமயம் வருத்தப்படுவதுண்டு. முன்பு அவள் சித்திர கல்லூரியில் படித்து சில நிறுவனங்களில் ஆர்ட் டைரக்டராக இருந்து காஸ்டியூம் ஆலோசராக கூட பணியாற்றி இருக்கிறாள். அதெல்லாம் அந்த காலம். இப்போது பள்ளிக்கூடத்தில் ஏதாவது விழா என்றால் குழந்தைகளுக்கு மாறு வேடம் போட்டு கொடுப்பதோடு சரி. வெளியே வந்த பிராடின் பார்வை ஆலிசனின் மீது விழுந்தது. அம்மாவின் உடையை அணிந்திருந்ததால் வளர்ந்த யுவதியாக காட்சி தந்தாள். ராணி மாதிரி இருக்கிறாயே என்று பிராட் பாராட்ட ஆலிசன் தேங்க்யூ என்றாள். க்ளோவின் அப்பா இவளை வெளியே அழைத்து போகிறார், அதுதான் கிளம்பிக் கொண்டிருக்கிறாள் என்றாள் பேஜ். யார், தாரன்சனா? ஆசாமி இளம்பெண்களோடு சுற்ற ஆரம்பித்து விட்டானா என்று பிராட் கேலி செய்தான். போங்கப்பா, அவருக்கு உங்கள் வயசு. ஆமாம், என்னை விட 2 வயது சின்னவன் என்று பிராட் சொல்லிக் கொண்டிருந்த போது ஆண்ட்ரூ வந்து அவன் இடுப்பை கட்டி கொண்டு, வெளியே போகிறீர்களா அப்பா என்று கேட்டான். ஆமாம் மிஸ்டர் ஆண்ட்ரூ, செவ்வாய்க்கிழமை ராத்திரி திரும்பி வருவேன். அதுவரை தாங்கள்தான் சார் வீட்டை பார்த்து கொள்ள வேண்டும். இந்த வீட்டில் நீங்கள் தான் ஆண் பிள்ளை. இந்த 2 பொம்பளைகளும் ஒழுங்காக இருந்தார்களா, எங்கே போனார்கள், என்ன செய்தார்கள் என்று எனக்கு ரிப்போர்ட் தர வேண்டும். என்ன மிஸ்டர் என்றான். ஆண்ட்ரூவும் ஜம்பமாக ஓகே சார் என்றான். அம்மாவை ராத்திரி நான் ஹோட்டலுக்கு அழைத்து போய் பீஸா வாங்கி தரப் போகிறேன். ரைட், அம்மா ரொம்ப அதிகமாய் சாப்பிடாமல் பார்த்து கொள்ளுங்கள் சார். ஓகே. பிராட் காரை வெளியே எடுத்தான். தன் சூட்கேஸை காருக்குள் தூக்கி போட்டுவிட்டு ஏறிக்கொண்டான். அவன் வெளியூர் கிளம்புவதை பார்த்து பார்த்து பேஜுக்கு சகஜமாகிவிட்டது. இருந்தாலும் கூட ஒவ்வொரு முறையும் அவள் வயிற்றில் ஒரு சங்கடம் ஏற்படுகிறது. இப்படி அடிக்கடி விமான பயணம் போகிறாரே, எங்காவது ஏதாவது ஏற்பட்டு விட்டால் அப்புறம் நம் வாழ்க்கையே அவ்வளவுதான். ஜாக்கிரதை என்று கிசுகிசுத்த குரலில் சொல்லி முன்புற ஜன்னலுக்குள் தலையை நுழைத்து அவனை முத்தமிட்டாள். மூவரும் கையை அசைத்து டாட்டா கூற பிராடு புறப்பட்டான். தானே அவனை விமான நிலையத்துக்கு கொண்டு போய் விட்டிருக்கலாமே என்று ஒரு கணம் நினைத்தாள் பேஜ். ஆனால் திரும்பி வரும்போது விமான நிலையத்தில் கார் ரெடியாக இருக்க வேண்டும்.
பிராடுக்கு. அதனால் எப்போதும் காரை விமான நிலையத்தில் விட்டுவிட்டு போவது வழக்கம். வீட்டுக்கு திரும்பினாள் பேஜ். மீண்டும் ஒரு தனிமை உணர்வு அவளை வாட்டியது. சட், என்ன இது முட்டாள்தனம் என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டாள். நாம் என்ன பச்சை குழந்தையா? குடும்ப தலைவி. 2 நாளில் அவர் திரும்பி வந்துவிடப் போகிறார். என்னவோ 1 மாத காலம் பிரிந்திருக்கப் போகிற மாதிரி இடிந்து போகிறோமே. நான் கிளம்புகிறேம்மா என்று சொல்லிக்கொண்டு ஆலிசன் புறப்பட்டாள். ஞாபகம் இருக்கட்டும், அதிகபட்சம் 11:30 மணி என்று மறுபடியும் ஒரு முறை நினைவுபடுத்தி மகளுக்கு விடை கொடுத்தாள் பேஜ். பிறகு ஆண்ட்ரூவிடம், என்ன சார், எந்த ஹோட்டலுக்கு போகலாம்? டாமினோவா, ஷேக்கியா என்றாள். டாமினோவுக்கு போகலாம் அம்மா, போன தடவை தான் ஷேக்கிற்கு போனோமே. இருவரும் ஸ்டேஷன் வேகனில் புறப்பட்டார்கள். ஹோட்டலில் சலசலவென்று ஆண்ட்ரூ பேசிக்கொண்டே சாப்பிட்டான். தன் ஸ்கூலை பற்றியும் தோழர்களை பற்றியும் வாய் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருந்தான். அம்மா, நான் பெரியவனானதும் ஸ்கூல் டீச்சராய் வரப்போகிறேன் என்றான். ஏன்? அப்பத்தான் நிறைய குழந்தைகளை பார்த்துக்கலாம், பாடம் சொல்லித்தரலாம். நல்ல ஜோரான வேலைதான் என்று புன்னகை செய்தாள் பேஜ். ஆண்ட்ரூ எப்போதும் இப்படித்தான், திடீர் திடீர் என்று விசித்திரமான ஆசைகளை சொல்வான். அவனுடன் பேசிக் கொண்டிருப்பதே தனி ஆனந்தம் பேஜுக்கு. மற்ற எல்லா பிரச்சனைகளும் மறந்துவிடும். சாப்பிட்டு முடித்ததும் 10 நிமிடத்தில் அவர்கள் வீடு திரும்பினார்கள். ஆண்ட்ரூ அம்மாவுடன் படுக்கையில் உட்கார்ந்து டிவி பார்த்தபடியே தூங்கிவிட்டான். போர்வையை பிரித்து நன்றாக போர்த்திவிட்ட போது 7 வயதிலேயே குழந்தை எவ்வளவு வளர்ந்து விட்டான் என்ற எண்ணம் ஏற்பட்டது. தானும் படுத்துக் கொள்ளலாமா என்று எண்ணினாள். ஆனால் ஆலிசன் வரும் வரையில் காத்திருக்க தோன்றியது. க்ளோவின் வீட்டுக்கு போயிருப்பதால் கவலைப்பட தேவை இல்லைதான். இருந்தாலும் சொன்ன நேரத்துக்கு வீடு திரும்பினாளா என்று கவனிக்க வேண்டும். க்ளோவையும் அவள் குடும்பத்தினரையும் பேஜுக்கு பல வருடமாக பழக்கம் உண்டு. க்ளோவின் தந்தை தாரன்சன் பழகுவதற்கு இனிமையானவர். ஹாலிவுட்டில் கதாசிரியராக இருந்தபோது குட்டி நடிகையாக இருந்த டானாவை காதலித்து மணந்தான். ஆனால் ஏமாற்றம்தான் மிஞ்சியது. க்ளோவுக்கு கல்லூரி வயதில் 2 சகோதரர்கள் உண்டு. அவர்களில் இளையவனான பிஜான் பிறக்கும்போது தலை பெருத்தவனாக பிறந்து மன வளர்ச்சி குன்றியவனாக வளர்ந்தான். க்ளோவின் அம்மாவுக்கு அப்போதே இந்த வாழ்க்கை வெறுத்து விட்டது. க்ளோ பிறந்த பின் இன்னும் சுயநலக்காரியாகி விவாகரத்து செய்து கொண்டு கணவனையும் 3 குழந்தைகளையும் விட்டுவிட்டு லண்டனுக்கு போய்விட்டாள். தன் எழுத்து தொழிலை விட்டுவிடாமல் டாரன்சன் தான் குடும்பத்தை பொறுப்பாக பார்த்து கொண்டான். அந்த வட்டாரத்தில் எல்லாருக்கும் அவன் மீது அனுதாபம் உண்டு, பிரியமும் உண்டு. மணி 11. டிவியில் சினிமா முடிந்து செய்திகள் ஒளிபரப்பாகின. விமான விபத்தோ கார் விபத்தோ எதுவும் செய்தியில் வரவில்லை. பேஜ் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். பிராட் பத்திரமாக கிளீவ்லண்டுக்கு போயிருப்பான். ஆலிசன் பத்திரமாக தாரன்சனின் வீட்டில் இருப்பாள். ஆண்ட்ரூ பத்திரமாக தோ தூங்குகிறான். நிம்மதி, நிம்மதி. கடியாரத்தை பார்த்தாள். 11 அடித்து 20 நிமிடமாக இருந்தது. ஆலிசன் வார்த்தை தவற மாட்டாள். சரியாய் 11:29க்கு கதவை பிளந்து கொண்டு ஓடி வருவாள். முடி 4 பக்கமும் பறக்க, மூச்சு இறைக்க, சாப்பிட்ட சிற்றுண்டியின் பருக்கைகள் காஷ்மீர் ஸ்வெட்டரில் ஒட்டி இருக்க. அந்த காட்சியை கற்பனை செய்த போது பேஜின் உதட்டில் புன்னகை பிறந்தது. இருந்தாலும் அவள் வயிற்றில் இனம் புரியாத திகில் ஒன்று பந்து போல உருண்டு மேலெழும்பியது. மணி 11:30 நெருங்கிக் கொண்டிருந்தது. சிநேகிதி க்ளோவின் வீட்டை நோக்கி புறப்பட்டாள் ஆலிசன். நெஞ்சுக்குள் படக் படக்கென்று இருந்தது. அம்மாவுக்கு உண்மை தெரிந்தால் என்ற எண்ணுகையில் உறுத்தல் ஏற்பட்டது. பிலிப், ஜேம்ஸ் என்ற 2 சிநேகிதர்கள் அவர்களை வெளியே அழைத்து போவதாக ஏற்பாடு. அந்த உண்மையை ஆலிசனும் தன் வீட்டில் சொல்லவில்லை, க்ளோவும் தன் வீட்டில் சொல்லவில்லை. ஆலிசனின் வீட்டில் இருந்து க்ளோவின் வீடு அதிக தூரம் இல்லை, 3 தெருதான். ஆனால் இன்று அவ்வளவு தூரம் கூட போக வேண்டியிருக்காது. 2 பேர் வீட்டுக்கும் நடுவில் உள்ள ஓரிடத்தில் சந்திப்பதென்று பேசி வைத்திருந்தார்கள். அவளுக்கு முன்பே க்ளோ அங்கே வந்து காத்திருந்தாள். சொன்ன நேரத்துக்கு 5 நிமிடம் தாமதமாகிவிட்டதால் வேகமாக வந்ததில் ஆலிசனுக்கு கொஞ்சம் மூச்சு இறைத்தது. சிவப்பு காஷ்மீர் ஸ்வெட்டரில் இறுக்கமாய் உடை அணிந்திருந்த தோழியை கண்டதும், ஹை, ஜம்முன்னு இருக்கே இந்த ட்ரெஸ், உன் அம்மாவோடதா என்றாள் க்ளோ. க்ளோ வியப்பினால் விரிந்த கண்களுடன், க்ளோவின் அம்மா டானா இந்த மாதிரி எந்த ட்ரெஸ்ஸும் விட்டு வைக்கவில்லை.
கணவனை பிரிந்து லண்டனுக்கு போன போது எல்லாவற்றையும் சுருட்டி எடுத்துக்கொண்டு போய்விட்டாள். இப்போது க்ளோ அணிந்திருந்த கருப்பு ஸ்வெட்டர் கூட அவளுடைய சிநேகிதியொருத்தியின் அக்காவினுடையது. அதுவும் அவளுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக எடுத்து வந்து கொடுத்திருந்தாள். பத்திரம், ஞாயிற்றுக்கிழமை காலை ஞாபகமாய் திருப்பி கொடுத்துவிடு. என் அக்காவுக்கு தெரிந்ததோ என்னை கொலை பண்ணி விடுவாள் என்று சொல்லியிருந்தாள். க்ளோ அணிந்திருந்த கருப்பு டைட்ஸ் கூட அம்மா மறந்து போய் விட்டு விட்டதுதான். நீயும் தான் ஜம்மென்று இருக்கிறாய் என்றாள் ஆலிசன். இரண்டு தோழிகளும் ஒவ்வொருத்தி ஒவ்வொரு வகையில் அழகு. இருந்தாலும் க்ளோவின் பால் போன்ற மேனி நிறத்தையும் அதை தூக்கி காட்டுகிற மாதிரி இருந்த கருங்கூந்தலையும் பார்க்கிற போது அவள் அருகில் நிற்பதற்கே ஆலிசனுக்கு என்னவோ போலிருக்கும். க்ளோ கை கடிகாரத்தை பார்ப்பதும் தெருக்கோடியை பார்ப்பதுமாக இருந்தாள். ஏய், சும்மா சும்மா அங்க பார்க்காத என்றாள் ஆலிசன். எனக்கு பயமா இருக்கிறது. இந்த திருட்டு காரியத்தில் இறங்கி இருக்கவே வேண்டாம். சி, சும்மாரு என்று அதட்டினாள் க்ளோ. பிலிப், ஜேம்ஸ் இரண்டு பேருமே தங்கமான பையன்கள், கவலையே படாதே. ஜேம்ஸிடம் ரொம்ப காலமாகவே க்ளோவுக்கு ஒரு இரக்கம். அவன் அவளை காட்டிலும் ஜூனியர், பிலிப் சீனியர் மாணவன். க்ளோவை ஜேம்ஸும் ஆலிசனை பிலிப்பும் வெளியே அழைத்து போவதாக இன்று ஏற்பாடு. எல்லோருமே நீச்சல் குழுவை சேர்ந்தவர்கள். வெளியே போவதற்கு இன்றைய தினத்தை நிச்சயித்தவன் ஜேம்ஸ். ஏற்பாடு செய்தவள் க்ளோ. ஆனால் ஆலிசன் பயப்பட்டாள். ஒரு சீனியர் மாணவனுடன் தனியே வெளியே செல்ல அம்மா சம்மதிக்க மாட்டாள் என்று அவளுக்கு தெரியும். பல பேராக சேர்ந்து ஒரு குரூப்பாக சினிமாவுக்கு போவதென்றால் பேஜ் சம்மதிப்பாள். அதுவும் கூட ரொம்ப நாளாய் தெரிந்த பையன்களாயும் பெண்களாயும் இருந்தால்தான். அநேகமாய் எல்லாரையும் அவர்களுடைய அப்பா அம்மாக்கள் அழைத்து வந்து விட்டுவிட்டு திரும்ப வந்து அழைத்து போவார்கள். காரணம், க்ளோவின் சிநேகிதர்களுக்கும் சரி, ஆலிசனின் சிநேகிதர்களுக்கும் சரி, கார் ஓட்டும் லைசன்ஸ் இல்லை. தனியாய் ஒரு பையன் தனியாய் ஒரு காரில் வந்து தனியாய் ஒரு பெண்ணை வெளியே அழைத்து போவதென்பதே கிடையாது. இன்றைய இரவு வரையில் க்ளோ விஷயமும் அப்படித்தான். அதிக பழக்கமில்லாத பையனோடு வெளியே போகக்கூடாது. அதுவும் காரை அவன் ஓட்டுகிறான் என்றால் என்று அப்பா தடுத்து விடுவார் என்று க்ளோவுக்கு தெரியும். ஜேம்ஸ் அடிக்கடி வீட்டுக்கு வருகிறவனாக இருந்தால், விருந்துகளிலும் பார்ட்டிகளிலும் சந்திக்கிறவனாய் இருந்தால் ஒருவேளை அப்பா சம்மதிக்க கூடும். ஜேம்ஸ் அப்படி அதிகம் வந்தது கிடையாது. உள்ளூர பயந்து கொண்டுதான் ஜேம்ஸின் அழைப்பை ஏற்று கொண்டிருந்தாள் க்ளோ. ஆலிசனையும் துணைக்கு சேர்த்து கொண்டாள். இரண்டு பேரும் வீட்டிலே ஏதாவது பொய் சொல்லிக் கொள்ளலாம். இந்த ஒரே ஒரு தடவைதானே, அதிலே என்ன குடி முழுகி போய்விடப் போகிறது? ஜேம்ஸும் பிலிப்பும் நம்மிடம் எப்படி பழகுகிறார்கள் என்று பார்ப்போம். நல்லவர்களாக தெரிந்தால் பிறகு வீட்டுக்கு வர சொல்லி அறிமுகம் செய்யலாம் என்று க்ளோ சொல்ல, ஆலிசனுக்கு முதலில் தயக்கமாகவே இருந்தது. ஆனால் பிலிப் வசீகரமானவன். அறிவு முதிர்ச்சியுடன் அமைதியாக பேசும் அவனுடைய குணம் ஆலிசனுக்கு பிடித்திருந்தது. அவனுடன் வெளியே போக இப்போது சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அதை நழுவ விடுவானேன் என்று ஒப்புக்கொண்டாள். திருட்டுத்தனமாக போன் பண்ணி ஸ்கூலில் ரகசியமாக பேசி இன்று க்ளோவின் வீட்டுக்கு பக்கத்தில் நால்வரும் சந்திப்பது என்று முடிவு செய்திருந்தார்கள். பிலிப்பிடம்தான் கார் இருந்தது. ஆகவே அவன்தான் எல்லோரையும் அழைத்து போவதென்ற ஏற்பாடு. க்ளோவுக்கு ஒரு சந்தேகம். ஜேம்ஸிடம் ரகசியமாக அவரவர் செலவு அவர்களுடையது, அப்படித்தானே என்று குழந்தைத்தனமாக சொன்னாள். பாக்கெட் மணியாக அப்பா அவளுக்கு கொடுத்திருந்த பணம் ஏற்கனவே பெரும்பகுதி செலவழிந்து விட்டது. அப்பா வாங்க வேண்டாம் என்று சொல்லியும் ஒரு ஜதை ஷூ வாங்கி கொண்டதிலும் ஒரு சிநேகிதிக்கு $5 கடன் கொடுத்ததிலும் கையிருப்பு தீர்ந்து விட்டது. சட், 15 வயதாகியும் செலவுக்கு இப்படி கஷ்டப்பட வேண்டி இருக்கிறதே என்று அவளுக்கு எரிச்சலாக இருந்தது. அபத்தமாய் பேசாதே என்று ஜேம்ஸ் சிரித்தான். உங்கள் 2 பேரையும் கூப்பிட்டதே நாங்கள்தான். ஆகவே செலவெல்லாம் எங்களுடையது என்றான் பெரிய மனுஷன் போல. ஒரு வாரமாக ஆலிசனுக்கும் க்ளோவுக்கும் இதேதான் பேச்சு, இதேதான் சிரிப்பு. இந்த இரவு எப்போது வரும் என்று படபடத்து காத்திருந்தார்கள். தோ வந்துவிட்டது. ஆனால் ஏன் இத்தனை நேரம்? ஜேம்ஸையும் காணோம், பிலிப்பையும் காணோமே. சும்மா விளையாட்டுக்காக சொன்னார்களோ என்னவோ. அநேகமாய் வரமாட்டார்கள் பார் என்றாள் ஆலிசன். ஒரு வகையில் ஏமாற்றமாய் இருந்தாலும் சங்கடத்தில் இருந்து தப்பினோம் என்று நிம்மதியாயும் இருந்தது. அவர்கள் தமாஷ் பண்ணியதை நாம் தப்பாக எடுத்து கொண்டு விட்டோம். என்னை வெளியே அழைத்து போக வேண்டும் என்று பிலிப் ஆசைப்பட்டிருக்கவே மாட்டான். அவனுக்கு வயது 17.
ஏன் 18 கூட இருக்கும். 2 மாதத்தில் பட்டம் வாங்கிக் கொண்டு மேல் படிப்புக்கு போகப் போகிறவன் நீச்சல் டீமில் கேப்டனா இருக்கிறான். இருக்கட்டுமே, அதனால் பெரிய ஆளாய் ஆகிவிடுவானா? என்ற க்ளோ தோழியை ஏற இறங்க பார்த்து, நீ எத்தனை அழகாக இருக்கிறாய். உன்னை வெளியே அழைத்து போக அவன் அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணுமாக்கும் என்றாள். ஆனால் ஆலிசனுக்கு ஏற்பட்ட பயம் அவளுக்கும் ஏற்பட்டிருந்தது. பிலிப்பும் ஜேம்ஸும் வெறுமே கலாட்டா பண்ணி இருப்பார்களோ என்று அவளுக்கு கலக்கம் உண்டாயிற்று. அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் தெருமுனையில் காரின் விளக்கு வெளிச்சம் தெரிந்தது. ஒரு மெர்சிடிஸ் கார் அவர்களை நோக்கி வந்து டக் என்று நின்றது. பிலிப் தான் காரை ஓட்டி வந்திருந்தான். ஜேம்ஸ் அவன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தான். இருவருமே ஷர்ட்டும் கோட்டும் அணிந்து டையும் கட்டி கொண்டிருந்தார்கள். என்ன அழகாயிருக்கிறார்கள் என்று அவர்களை பார்த்தவுடனே தோழிகள் இருவரும் நினைத்து கொண்டார்கள். ஆலிசனை பார்த்து புன்னகை செய்தான் பிலிப். லேட்டாகிவிட்டது, சாரி. காருக்கு டீசல் போட வேண்டியிருந்தது. ஆனால் டீசல் விற்கிற பங்க் ஒன்று கூட அகப்படவில்லை என்றான். ஜேம்ஸ் இறங்கி வந்து பின் சீட் கதவை திறந்து அவளை ஏறிக்கொள்ள சொல்லி தானும் ஏறிக்கொண்டான். க்ளோவின் மயக்கும் அழகு அவனை சொக்க வைத்துவிட்டது. ஆலிசன் பிலிப்பின் அருகில் உட்கார, சீட் பெல்ட்டுகளை எல்லோரும் போட்டுக்கொள்ளுங்கள் ப்ளீஸ் என்று மிடுக்காக கூறிவிட்டு ஹோட்டலை நோக்கி காரை செலுத்தலானான் அவன். 18 வயதை தாண்டிய பெரியவர்களைப் போல ஒரு பெருமிதம் அந்த 4 பேர் நெஞ்சிலும் நிறைந்தது. என்னவோ பல வருடங்களாக பழகியவர்கள் போலவும், எத்தனையோ தடவை இது போல ஹோட்டல்களுக்கு சேர்ந்து சென்றவர்கள் போலவும் பின் சீட்டில் ஜேம்ஸும் க்ளோவும் சலசலவென்று பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆலிசனுக்கும் பிலிப்புக்கும் கூச்சம். மெதுவாக பேசிக் கொண்டார்கள். உனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப நன்றாயிருக்கிறது என்றான் பிலிப். சற்று தயங்கிய பின், நீ வருவாயோ மாட்டாயோ என்று நினைத்தேன். வந்ததில் சந்தோஷம் என்றான். எனக்கும் தான் என்றாள் ஆலிசன். இப்படி நீ பையன்களோடு வெளியே போவது உன் வீட்டிலே பிடிக்காதா? அல்லது பையன்களுடன் காரிலே போகிறதென்றால் பிடிக்காதா என்று பிலிப் வெளிப்படையாக கேட்டான். என் வீட்டில் எனக்கு நல்ல சுதந்திரம் உண்டு. எதற்குமே ஆட்சேபம் சொல்ல மாட்டார்கள் என்று கூறவே ஒரு கணம் நினைத்தாள் ஆலிசன். ஆனால் பிலிப்பை அவளுக்கு பிடித்து விட்டது. நல்ல பையன். இவனிடம் போய் பேசாமல் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உதித்தது. நாணத்துடன் புன்னகை செய்து, பையன்களுடன் போவது காரில் போவது இரண்டுமே என் அம்மா அப்பாவுக்கு பிடிக்காது. சுத்த கிறுக்குத்தனமான கட்டுப்பாடு என்றாள். அப்படி இல்லை, அவர்கள் சொல்வதும் ஒரு வகையில் நியாயம்தான் என்றான் பிலிப். ஆனால் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக கார் ஓட்டுவேன். எனக்கு 9 வயதான போதே என் அப்பா எனக்கு கார் டிரைவிங் கற்றுக் கொடுத்து விட்டார் என்றவன் ஓரக்கண்ணால் அவளை பார்த்தபடி, ஒரு நாள் நான் உன் வீட்டுக்கு வந்து உன் அப்பா அம்மாவை சந்தித்தால் ஒரு கால் எல்லாம் சரியாகிவிடும் என்றான். ஓ, கட்டாயம் வா என்றாள் ஆலிசன். தங்கள் நட்புக்கு அப்பா அம்மாவின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்பதில் அவன் காட்டும் ஆர்வம் அவள் மனதை நெகிழ செய்தது. பின் சீட்டில் க்ளோவிடம் ஜேம்ஸ் தன் நீச்சல் வெற்றிகளை பற்றி என்னென்னவோ சொல்லிக் கொண்டிருந்தான். அதிலே பாதிக்கு மேல் வெறும் அளப்பு என்று பிலிப்புக்கு தெரியும். சிரிப்பை அடக்கிக் கொண்டு குறுக்கிடாமல் இருந்தான். ஹோட்டலை அடைந்ததும் பிலிப் ஒயின் கொண்டு வர சொல்லி ஆர்டர் கொடுத்தான். ஆலிசன் அதை எதிர்பார்க்கவில்லை. தயங்கினாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.